ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கூலி மூவிலேருந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்களோட ஆர்க் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து தயால் கேரக்டர் பற்றி பேச போகிறோம். அதாவது சௌபின் சார் ஒர்க் பண்ணியிருக்கிறத. ஸோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஃபேர் பண்ணுறது அவர் தான், நிறையா பயங்கரமான மொமெண்ட்ஸ் இருக்கிறது அவருக்கு தான். ஸோ சிம்பிளாகவே ஒரு நெகட்டிவ் ஷேடு தான் அவருக்கு, பட் அதையுமே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காருங்க. சீரீஸை வேறு லெவல். ஆக்சுவலாக ஒரு ஹீரோக்கு ஈக்குவலான கொஞ்சம் கீழே இருக்கிற கேரக்டர் தான் இவர். ஸோ ரஜினி சார் அண்ட் நாகார்ஜுனா சாருக்கு ஈக்குவலான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இவருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க, சௌபின் சாருக்கும். ஸோ அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காருங்க. ஆக்சுவலாக அவர் வந்து அவரோட கேரக்டரைசேஷனுக்கு எந்த ஒரு குறைய வைக்கல. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆஃப் ரெண்டு தெரியுமே. ஈவன் இன்டர்வல் பிளாக்ல கூட அவருக்கும் தலைவருக்கு ஒரு சின்ன கான்வர்சேஷன் அதில் தான் வச்சுருப்பாங்க. இன்டர்வல் பிளாக் நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இவரோட கேரக்டர் எந்த விதத்துலையும் குறையலைங்க. சாலிட் 4 out of 5 கொடுக்கலாம், ஈஸியாக கொடுக்கலாம். இவரோட கேரக்டரைசேஷன் மட்டும், ஏன்னா அந்தளவுக்கு டவுட்டே வராத மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நாகார்ஜுனா சார்கிட்ட ஒரு ஒர்க் பண்ணி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ கம்ப்ளீட்டாக செகண்ட் ஹாஃபில் வந்து அதுவும் ஒரு பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அவரோட கேரக்டர் எந்த குறையில் 4 out of 5 வந்து கொடுக்கலாம். லொக்கேஷனாக அருமையாக இவருக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் ஃபர்தர் கேரக்டர்ஸ் இன்னும் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.